அம்பேத்கர் பிறந்தநாளை ஒட்டி அவருக்கு மரியாதை செலுத்திய பிறகு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்று கற்பித்தவர். செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை என்பது பெண்ணுக்கு கற்பை போன்றது. சுயமரியாதையை காப்பாற்றிக் கொண்டு சொந்த முயற்சியாலே வாழ வேண்டும் என்று சொன்னவர். விதியை நம்பாதே, உன் உழைப்பை நம்பு என்று மக்களுக்கு கற்பித்தவர். எழு, போராடு, ஒன்று சேர் என்று மக்களை ஒன்று திரட்டிய மாமேதை. கடைக்கோடி மனிதனும் சம உரிமையோடு வாழ வேண்டும் என்று சொன்னவர். மதம் எதுவென்றால் எல்லோரும் சமத்துவத்தோடும் சகோதரத்துவத்தோடும் எல்லா மதங்களையும் மதித்து நடப்பதுதான் உண்மையான மதம், அதுவே உண்மையான சுதந்திரம் என்று சொன்னவர். இப்படி பல்வேறு விதமான மனித குலத்துக்கு தேவையான அனைத்தையும் சொல்லி கடைக்கோடி மனிதனுக்காகவும் எல்லா தரப்பு மக்களுக்காகவும் வாழ்ந்து என்றென்றும் இந்திய மக்களின் இதயங்களில் நிரம்பியிருக்கிற டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய புகழ் வாழ்க வாழ்க என்று இந்த நேரத்திலே தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பிலே வாழ்த்துகிறோம். டெல்லியிலே ஒரு மாதத்திற்கும் மேலாக திரு ஐயா கண்ணன் அவருடைய தலைமையிலே தொடர்ந்து விவசாய சங்கத்துடைய தலைவர்கள் பிரதிநிதிகள் போராடி வருகிறார்கள். எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அங்கே வந்து விவசாயிகளை சந்தித்து அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். அவர்களுடைய கோரிக்கை கடன்கள் ரத்து செய்ய வேண்டும், பென்ஷன் தர வேண்டும், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் பெற்ற கடன்களையும் ரத்து செய்ய வேண்டும், வறட்சி நிவாரணம் ஒதுக்க வேண்டும், உற்பத்தி பொருட்களுக்கு ஏற்ற விலை தரப்பட வேண்டும். இப்படி பல்வேறுமான கோரிக்கைகள் இருந்தாலும் இவற்றையெல்லாம் மத்திய அரசாங்கம் உடனடியாக செய்யவில்லை என்றாலும் அவர்களை அழைத்து பிரதமர் பேச வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கை. இங்கே தமிழ்நாட்டிலே பிஜேபியினுடைய தலைவர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்கிறார்கள். ஆனால் இவர்கள் யாரும் பிரதமரிடத்திலே ஒரு 5 நிமிடம் அவகாசம் வாங்கி இவர்களை அழைத்து சென்று அவர்களை சந்திக்க வைக்க முடியவில்லை. பிரதமருக்கு ஒரு 5 நிமிட நேரம் ஒதுக்கி தமிழ்நாட்டு விவசாய சங்கத்தினுடைய தலைவர்களை சந்திக்காமல் இருப்பதன் மூலமாக தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறார், தமிழ்நாட்டு விவசாயிகளை புறக்கணிக்கிறார். அவர்களை அழைத்து பிரதமர் சந்திக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பிலே வற்புறுத்துகிறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு சென்று விவசாய சங்க பிரதிநிதிகளை அழைத்து சென்று பிரதமரை சந்திக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறேன். காங்கிரஸ், திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் சார்பிலே வருகிற 16ஆம் தேதி அறிவாலயத்திலே காலையிலே 10 மணிக்கு அனைத்து கட்சி தலைவர்களுடைய கூட்டத்தை திமுகவுடைய செயல் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் கூட்டியிருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவரும் திமுகவின் செயல் தலைவருமான ஸ்டாலின் அவர்கள் கூட்டியிருக்கிற இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் காங்கிரஸ் கட்சியும் பங்கேற்கும். இந்த கூட்டணி கட்சிகள் கூடி அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கைகளை விவசாயிகளுக்கு சாதகமாக செய்வதென்று அந்த அனைத்து கட்சி தலைவருடைய கூட்டத்தில் மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவு செய்வோம். விவசாயிகளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற மத்திய மாநில அரசுகள் முயற்சிக்க வேண்டும் என்று நான் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பிலே வற்புறுத்துகிறேன். நன்றி. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் உங்கள் மூலமாக தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பிலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.